அதையும் போட்டு வதக்க போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து அங்கு வித் சாம். நாங்கள் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று முதல் 2 நாளைக்கு முதல் வந்து சமுத்திராண்ட அண்ணா வந்து ஒரு ஆள் கொடுத்தாண்டு சங்கு ஒன்று வந்து கொடுத்தவர். அதை வந்து கறி காய்ச்சலாமா எனக்கு வந்து தெரியாது. அப்போ நான் வந்து அந்த இல்லை, நான் வேறு வெளியால் போனாப்புல நான் இல்லை. அது சமுத்திரா தான் வந்து கறி காய்ச்சி இருந்தவா. சமுத்திரா காய்ச்சல, சமுத்திராண்ட அண்ணா காய்ச்சியாக சமுத்திரா வந்து காணொலி எடுத்துருந்துச்சு. சமுத்திரான வீடியோ வந்து கேமரா வந்து எப்படி இருக்குமோ தெரியல. நானும் பார்த்து எடிட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி இருக்குமோ தெரியல சமுத்திராண்ட. அது வந்து என்ன திடீரென இல்லாட்டியும் நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், நார்மலான சமையலண்டா எடுத்துருக்க மாட்டேன். சங்கரச்சின்னா கூடுதலான பேருக்கு வந்து தெரியாது. புலம்பெயர்ந்து போன மக்களுக்கு பெருசான ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அந்த என்னென்று செய்கிறேன் அந்த முறையை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் வேணாலும் ஒரு சமைக்க தெரியாது, என்னென்று செய்கிறேன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் எடுத்தேன்னா, ஏதாச்சும் அதில் பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் வந்து மறக்காம உங்களோட வீடியோ பாருங்கோ. நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் ஒரு அந்த என்ன சொல்லுங்க, அது செய்யணுமென்ற ஒரு ஆசையும் இருக்குது, நீங்களும் செய்வீங்க. வாங்க இப்போ காணொலிக்கு வந்து பார்ப்போம். இதே மாதிரி வந்து நாங்கள் இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி சங்கு கிடைக்க, ஏன்னா வந்து சங்கு எல்லா இடமுமே வந்து கிடைக்காது. அதே மாதிரி அந்த அண்ணா வந்து திருப்பியும் வந்து கொண்டு வந்து தந்தாருன்னா ஒரு நாள் வந்து நான் நிற்க சமுத்திரா வந்து சமுத்திரா நானும் சேர்ந்தோம் அந்த வடிவார வீடியோ எடுத்து போடுவோம். நாங்கள் திடீரென செய்ததால் வந்து மண்சட்டியிலேயும் வந்து சமைக்கையில் இன்னொரு நாள் செய்ய நாங்கள் மண்சட்டியில் வடியில எல்லாம் வச்சு சமைச்சு காட்டுவோம். இது வந்து சுமார் சாம்பிளுக்கு போட்டு வந்து நாங்கள் எங்களை கேஸ் அடுப்பிலேயே சமைச்சதால நார்மலாக எடுத்தேன் நான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நாங்கள் சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு அவிய விட போகிறோம். ஏனெண்டா அப்படி அவிஞ்சாத்தான் வந்து அந்த சதையை வந்து எடுக்க ஏறும். இது கொஞ்சம் சின்ன சங்காக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில நேரம் பெரிய சங்கண்டா 2-3 ஒரு 5 பேர் 6 பேருக்கு காணுமான அளவாக இருக்கும். இது வந்து சின்ன நண்டபடியாக நாங்கள் நிறைய எடுத்துருக்குறோம். இப்போ அவியட்டும், அவிஞ்சு முடிச்சாப்பிட உடைப்பான். இப்படி கொடுத்துட்டு இப்படி இழுக்க வரும் புல்லா சதை. சட்டி சூடாகிட்டுது, எண்ணெயை விட போகிறேன் தாளிக்கிறதுக்கு. நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு தாளிக்க போகிறோம்.
ஒரு மேசக்கரண்டி அளவு பெருஞ்சீரகமும் வெந்தயமும் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கி வரைக்க நாங்கள் சங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், க்ளீன் பண்ணி அதையும் போட்டு வதக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வதங்கட்டு மூடி நாங்கள் வதங்க விட போகிறோம். வதங்கினா அப்புறம் பார்ப்போம். நல்லா வதங்கிட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட போகிறோம். ரெண்டாம் பாலம் மூன்றாம் பாலம் நாங்கள் புளிஞ்சு வச்சிருக்கிறோம். அதையும் விட்டு விட போகிறோம்.
இனி மூடி அவிய விட போறோம். நாங்க உப்பு காணுமோன்னு பார்க்க போறோம். உப்பு கொஞ்சம் காணாதான் கொஞ்சம் போடணும். கட்டத்தூளும் கொஞ்சம் போட போறோம். தூளும் போட்டதால கட்டத்தூள் கொஞ்சம் அளவா லைட்டா போட்டா காணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பச்சையாகவும் போட போறோம். தாளிக்கைக்கே முதல் போட்டிருந்தோம் நாங்கள். இப்போ வந்து பச்சையாகவும் கொஞ்சம் ஆட் பண்ண போறோம். அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட போறோம். இப்போ வந்து நாங்கள் முதல் பால் விட போறோம். பால் வந்து நாங்கள் கூட விடக்கூடாது. ஏனண்டா கூட விட்டா இனிக்கும். அப்போ கொஞ்சம் அளவா லைட்டா விட்டா காணும். கிட்டத்தட்ட இறைச்சி கறி காய்ச்சிற மாதிரி தான் இதுவும் காய்ச்சணும். இனி வந்து நாங்கள் சிலிம்பில் விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கினா சரி. இனி வந்து அடுப்பை நிப்பாட்டி போட்டு இறைச்சி சரக்கும் பெருஞ்சீரகம் மிளகு தூளும் போடணும். வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். போட்டாச்சு. சரி, இனி வந்து சங்கு கறி ரெடி ஆயிட்டு இனி வந்து சாப்பிட போறோம் நாங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்களா சாப்பிட்ட காணொலி வந்து எடுக்கல. நான் தான் கவரா செய்கிறேன். இன்னும் எடுக்கிறதுனால எடுக்கல. எடுத்துட்டு தான் இவருக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்புறதுதான் எடுத்த காணொலி. இது வந்து இன்ட்ரோ எக்ஸ்ட்ரா வந்து திரும்ப அடுத்த நாள் எடுத்த காணொலி தான். இப்போ எடுக்கும்போது இப்போ அது வந்து எனக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு தெரியாது. ரெண்டபடியாக நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல இல்லாது. சமுத்திரா மலமையாக சாப்பாடு விஷயம் பண்ணாலே ரிவ்யூ சொல்கிறேன். என்ன வந்து எனக்கு அவ்வளோ அறிவு வந்து வராது. அப்போ சமுத்திரான்னு சொல்கிறவன் நான் இப்போ நான் எடிட் பண்ணிக்க பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்போ நான் சமுத்திரான்னு சொன்னான். சமுத்திரா நான் அண்ணாடே சொன்னேன் திருப்பி இருக்க வரும்போது சொல்லுங்க. நான் வந்து நான் அந்த கடையில் தாங்க கொண்டு வந்து கொடுக்குறவே. சில போன் திருத்த வர ஆக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறவே. இன்னொரு தடவை சொல்றவே சந்தர்ப்பம் வேறு உங்களுக்கு கொண்டு வந்து ஆரண்டு அப்படித்தான் ரேகா வந்து நாங்கள் அதை வந்து வடிவா இல்லாது. இப்போ வந்து சமுத்திரம் வந்து நோமலாக தான் வீடியோ எடுத்துருந்தது. ஆனால் பரவாயில்ல, என்னோட அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் எடுக்குது. ஒரு கேமரா விலைக்கு அண்ணா வேலை செய்வது வந்து அதால நான் பேசும் காட்டு இல்லை. அது நைட் செய்ய இரவு நேரம் செய்யறதால கொஞ்சம் மடுக்கலாம் போயிட்டு. அப்போ இங்கே அது கேமரா வேலைக்கு எடுத்துக்கிறாரு. கேமராமேன் வேலையை போகிறீங்களே. இந்த மாதிரி நாங்கள் வந்து சமைச்சது முள்சாங்கன்னு சொல்கிறோம். அதான் சமைச்சோம் நாங்கள். வளமையாகவே கொடுக்குற சங்கு வந்து பெரிய சங்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். தெரியுமே பார்த்துருக்குறீங்க.
அதான் வளமையாக கொண்டு வந்து கொடுக்குறவே. இந்த முறை முழிச்சாங்கு தான் சேர்ந்தவே, அதான் கொஞ்சம் ரெண்டுமே டேஸ்ட் உண்டு. என்ன உருவத்திலையும் சைஸ்லையும் சரி. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.